நன்றி. இன்றைய தினம் வரவு செலவு திட்ட உரையிலே உண்மையாகவே நேற்றைய தினம் நான் வாக்களித்திருந்தது எதிராக. போன வருடம் நான் இவர்களுக்கு சார்பாக வாக்களித்திருந்தேன், உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த தடவை நான் எதிராக வாக்களித்தேன். அதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னென்றால், நீங்கள் சொன்ன மாபெரும் பொய்கள், இதுவரை காலமுமே நீங்கள் மாபெரும் சொன்ன பொய்கள். முக்கியமான பிரச்சனை, எங்களுடைய அரசியல் கைதிகளை விடுவிப்பீர்கள் என்று சொன்னீர்கள். நீங்களும் ஒரு போராட்ட குழு, எங்கோ எங்களுடைய அரசியல் பிடிஏ எடுப்போம் என்று சொன்னீர்கள். பயங்கரவாத தடை சட்டத்தை எடுப்போம் என்று சொன்னீர்கள். எங்கே எங்களுடைய பயங்கரவாத தடை சட்டம்? இப்போ என்னுடைய கவலை என்னென்றால், மாகாண சபை எலெக்ஷனை வைக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீர்கள். மாகாண சபைக்கு இப்போது ஒரு மிகப்பெரிய போட்டி இருக்கிறது. ராமநாதன் அர்ச்சுனாக்கு எதிராக, ஒரு தனி மனிதனுக்கு எதிராக மிகப்பெரிய அரசாங்கங்கள், முன்னாள் அரசாங்கங்கள் மாபெரும் போராட்டங்களை ஆரம்பித்திருக்கிறது. சரி, அதில் தான் எங்களுடைய மதிப்புக்குரிய நீதிபதி இளஞ்செழியன் அவர்களை நானும் நம்பினேன், என்னுடைய சமூகமும் நம்பியது. ஆனால் காலம் போக போகத்தான் தெரியுது. 96ஆம் ஆண்டு செம்மணி, எந்த செம்மணியை நீங்கள் தோண்டிவிட்டு, எந்த செம்மணியை இப்போது மூடிவிட்டு மழை காலங்களிலே நீங்கள் அவற்றை மூடி வைத்திருக்கிறீங்களோ அதே செம்மணியை 96ஆம் ஆண்டு இளஞ்செழியன் அவர்களால் தோண்டி இருக்க முடியும். ஆனால் ஜிஎல் பீரிசனுடைய மாணவன், ஜிஜி பொன்னம்பலத்தினுடைய மாணவன், மஹிந்த ராஜபக்சனுடைய சந்திரிகாவினுடைய தோழன் என்ன செய்தார் என்றால், புல்டோசர் மண் போட்டு மூடினாராம். நான் அரசியலுக்கு வந்து இப்போதுதான் எனக்கு தெரியும். மிகப்பெரிய கவலையோடு நான் அந்த விடயத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். அதைவிட வடக்கு மாகாணத்திலே வேலையில்லா பட்டதாரிகள் இருக்கிறார்கள். 1 2 இல்லை, 3000 5000 வேலையில்லா பட்டதாரிகள். நானும் ஒரு பட்டதாரி, எனக்கு அந்த வேலை தெரியும். நீங்கள் என்ன வேலை இல்லாமல் பண்ணினீங்க? ஆனால் நான் இன்று பாராளுமன்றத்தில் நிற்கிறேன். 3000 பேருக்கும் பாராளுமன்றம் வர முடியாது. அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய கனவு, அவர்கள் கேம்பஸிலே படிக்கும்போது ஒரு நாள் நான் வேலைக்கு போவேன் என்ற ஒரு ஆசையில் தான் அவர்கள் படித்திருப்பார்கள். ஆனால் அந்த வேலையில்லா பட்டதாரிகளுக்கு இன்று வரை ஒரு வேலை கொடுக்கவில்லை. நீங்கள் மீனவர் பிரச்சனை, வடக்கு மாநிலத்தின் மீனவர் பிரச்சனை நான் சொல்லவே தேவையில்லை. இங்கே இருப்பவர்களுடைய வேலைகள், மீன்பிடி சம்பந்தமாக வடக்கு மாநிலத்திலே நீங்கள் அனுப்பி வைத்திருப்பவர்களுடைய வேலைகள் 10 கிலோ வேண்டுவது, 5 கிலோ வேண்டுவது, 2 கிலோ வேண்டுவது, காரு கவை என்பது, இவ்வளவு கேவலமான வேலைகளை செய்கிறார் என்றே நீங்களே நன்றாக தெரியும்.